இயேசுவின் அன்பு சகோதரமே, மே மாதம் 19ஆம் நாளின்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் கேர்மார்டின் நகர புனிதர் ஈவோ என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த ஈவோ? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். கிபி 1253ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி பிறந்த இவர் 14 வயதில் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்க அனுப்பப்பட்டார். அங்கே அரசு சட்டக்கல்வி கற்ற பட்டதாரியானார். பிற மாணவர்கள் கல்வி காலத்தை கொண்டாட்டங்களில் கழிக்க இவோ கல்வியிலும் ஜெப வாழ்விலும் முனைப்பாக இருந்தார். நேரம் வாய்க்கும் போதெல்லாம் நோயாளிகளை பார்க்கச் சென்றார். இறைச்சி மற்றும் திராட்சை ரசம் போன்ற உணவுகளை தவிர்த்தார். இறையியலையும் திருச்சபை சட்ட ஒழுங்குமுறைகளையும் கற்றார். கிபி 1284ஆம் ஆண்டு குருத்துவ அருள்பொழிவு பெற்ற இவர் 1285ஆம் ஆண்டு ட்ரெரஸ் என்னும் பங்கில் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். சுமார் 8 ஆண்டுகள் அங்கே பணியாற்றிய இவோ அங்கிருந்து லவுனன் என்னும் பங்கின் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். லவுனன் பங்கிலேயே தாம் இறக்கும் வரை ஏழைகளின் பாதுகாவலராகவும் அவர்களுக்கு வேண்டிய சட்ட உதவிகளை இலவசமாக செய்தும் உதவி செய்தார். கைவிடப்பட்டவர்களையும் ஏழைகளையும் அன்பு செய்தார். அவர்கள் வாழ்வில் முன்னேற்றமடைய வழிவகை செய்தார். இவ்வாறு தனது வாழ்க்கையை நன்முறையில் வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் இவரை போல் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.